ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட அமேசானோட மொபைல் எடிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி டிவி எடிஷனாக மாற்றுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனால் மொபைல் எடிஷன் மட்டும் தான் அவன் கொடுத்துருக்கான். இதை டிவியில் பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு டிவியில் நான் லாகின் பண்ணேன் அப்படின்னாலும் லிமிடெட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மொபைல் எடிஷனோடது. டிவி எடிஷனில் லிமிடெட்னு சொல்லி அங்கே இருக்கிறதையும் கட் பண்ணிடுவான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ்லையுமே பார்க்க முடியாது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா எல்லா இடத்துலையும் லாக் அவுட் பண்ணிட்டேன். மொபைலில் மட்டும் லாகின் பண்ணிட்டேன். மொபைலில் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, மொபைலில் ப்ளே பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது அமேசானுக்குள்ளே இன்பில்ட்டாகவே வர்ற ஃபீச்சர்னு சொல்லலாம். ஒரு மூவியை ரன் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு ஜெயிலர் மூவியை ரன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கேஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நியர்பை டிவைஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆக ட்ரை பண்ணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிவியும் அந்த இடத்துல ஸ்கேன் ஆகனால இப்போ டிவியை டேப் பண்ணோம், இப்போ ஒனிடா டிவியை டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அமேசான் ஆப் இருக்குல்ல, லாகின்லாம் பண்ண வேணாம், வெறும் லாக் அவுட் பண்ணால் மட்டுமே போதும் டிவி எடிஷனில். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஆகிறது அங்கேயுமே ப்ளே ஆகும்னு சொல்லலாம். இங்கேருந்தே ரிமோட் பாதி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைலை டிவி ரிமோட்டை அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ இங்கே பாஸ் பண்ணாலோ ப்ளே பண்ணாலோ இல்லை ஸ்கிப் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். இங்கே இருந்துகிட்டே மல்டிபிளான கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், சவுண்டு, மற்றபடி சப்டைட்டில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மற்ற விஷயங்கள், டேட்டா சேவிங்கான ஆப்ஷனு, மல்டிபிள் லாங்குவேஜ் ஸ்விட்சிங்கு, இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். சப்டைட்டில் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் டேட்டா சேவிங் மற்ற விஷயங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா IMDb கலந்துருக்கனால பார்த்தீங்கன்னா IMDbல அங்கே கேஸ்டிங் எல்லாமே பார்த்துக்கலாம். மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு பர்டிகுலரான மூவியில் எத்தனை சாங் இருக்கோ அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு மூவி முக்கியம் இல்லை, சாங் தான் முக்கியம் அப்படின்னா அங்கே டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். அந்த இன்பிட்வீன் செக்ஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது ஏன் இப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த ஸ்க்ரீன் கேஸ்ட்டை கனெக்ட் பண்ணும் போது உங்கள் ரிமோட் வேலை செய்யாமல் போயிடும். டிவி ரிமோட் இதுக்கு வேலை செய்யாது. அமேசானோட மொபைல் எடிஷன்லேருந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணி உங்கள் டிவி வந்து எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தான் ரிமோட்டே தவிர உங்கள் நார்மல் ஒனிடா ரிமோட்டோ சாம்சங் ரிமோட்டோ எதுவுமே இங்கே வேலை செய்யாதுன்னு சொல்லலாம். அதனால தான் இங்கேயே மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா பிடிக்காதுப்பா, பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், மொபைல் எடிஷன் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் தப்பி தவறி பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் போயிடாதீங்க. ஜியோ ஹாட் ஸ்டாரோட மொபைல் எடிஷனுக்கு போயிட்டு இதே மாதிரி ஸ்க்ரீன் கேஸ்டிங் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு கஷ்டப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லாகின் கேட்கும். லாகினுக்கு நம்பரை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். ஒரு டிவைஸுக்கு தான் சப்போர்ட் கொடுத்துருக்கான். அந்த ஒரு டிவைஸுமே நம்ம டிவி எடிஷனுக்குள்ளே போனால் ஓப்பன் ஆகாது, மொபைல் எடிஷனில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதையும் மீறி ஓப்பன் பண்ணால் அமௌண்ட் கேட்பான். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இவனோட. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அவனே கொடுக்கும் போது இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் கொடுக்காது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னதான் நம்மள்ட்ட ப்ரீமியம் இருந்தாலுமே அது வெறும் மொபைல் எடிஷன் டிவி எடிஷனுங்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம பணம் கட்டியும் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு தோணும். அதே நேரங்களில் மல்டிபிளான டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவைஸ் லிமிடேஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சுவிச் ஆன் பண்ணால் தான் முடியுது. ஸோ அமேசானோட மொபைல் எடிஷன் யூஸ் பண்ணுறவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.